இன்றைய நிலையில் பலரும் கொடுத்த கடனை திரும்ப வாங்க முடியாமல் பல துன்பங்களையும் அனுபவிக்கின்றனர். அதற்கு ஒரு தீர்வுதான் மகா காலபைரவர் வழிபாடு என்பது பலரும் அறிந்த உண்மையே. எப்படிப்பட்ட வராக்கடனாக இருந்தாலும் அந்த கடன் தொகையை வசூலித்து தரக்கூடிய சக்தி பைரவருக்கு உண்டு என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். அஷ்டமி தினத்தில் தொடர்ந்து பைரவரை வழிபட்டு வந்தோமேயானால் கடன் பிரச்சனையில் இருந்தும் எதிரி தொல்லையிலிருந்து விடுபட முடியும் என்பது நீங்கள் அறிந்ததே. பைரவரின் இந்த மந்திரத்தை இந்த முறையில் எழுதும் பட்சத்தில் 48 நாட்களுக்குள் கொடுத்த கடன் தானாகவே வசூலாகும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த மந்திரம் என்ன, அதை முறைப்படி எப்படி எழுத வேண்டும் என்பதைப் பற்றியும் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். காலை சூரிய உதயத்திற்கு முன்பாக, அதாவது 6 மணிக்கு முன்பாகவோ, முடியாதவர்கள் மாலை 6 மணிக்கு மேல் 7 மணிக்குள் இந்த மந்திரத்தை எழுதலாம். முதலில் பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு ஒரு வெள்ளைத்தாளில் 4 பக்கமும் மஞ்சள் வைத்து நடுவே ஒரு மஞ்சள் வைத்து அந்த காகிதத்தில் முதலில் ஓம் முருகா நமக என்றோ அல்லது உங்களது குலதெய்வம் என்னவோ அந்த பெயரை முருகன் பெயருக்கு பதிலாக போட்டுக் கொள்ளலாம். பின்னர் விநாயகரை வழிபட்டு எந்த தடையும் இன்றி 108 நாள் எழுத வரம் தருமாறு வேண்டிக் கொண்டு ஓம் ஸ்ரீம் மகாபைரவாய நமக என்ற மந்திரத்தை 11 முறை எழுத வேண்டும். தொடர்ந்து இவ்வாறு 108 நாட்கள் இந்த மந்திரத்தை எழுதி வந்தீர்கள் என்றால் உங்களுக்கான பலன் கைமேல் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. 108 நாட்களா என்று சிரமப்பட வேண்டாம், பல வருடங்களாக வரவே வராது என்று நீங்கள் முடிவு செய்து வைத்திருந்த கடன் தொகையாக இருந்தாலும் வட்டியோடு சேர்த்து வசூலாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்கள். ஓம் சரவணபவா.